விசேஷித்த வாக்குத்தத்தங்களும் விசேஷித்த உடன்படிக்கையும் என்பதை பற்றி தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர் ராபி அவர்கள் விசேஷித்த வாக்குத்தத்தங்களை குறித்து வேதத்திலிருந்து நமக்கு காண்பித்து கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். நமக்கு தேவன் வைத்திருப்பது பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ளணும். நமக்கு விசுவாசம் வேணும், நாம் அறிக்கை செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும் என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாய் நம்மோடு பேசினார். நான் இப்போ உங்களோட விசேஷித்த உடன்படிக்கை என்பதை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரதர் பேசுந்து விசேஷித்த வாக்குத்தத்தங்களை குறித்து நமக்கு எடுத்து காண்பித்தார். நான் உங்களுக்கு விசேஷித்த உடன்படிக்கை குறித்து நாம் கவனித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். 6வது வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த கருப்பொருள் இந்த வசனத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. இந்த வசனத்தில் தான் விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் என்றும் விசேஷித்த உடன்படிக்கை என்றும் இதற்கு இயேசு கிறிஸ்துவே மத்தியஸ்தராகவும் ஆசாரியராகவும் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்குது. ஸோ இதனுடைய முதல் பகுதியை சகோதரன் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நான் அதனுடைய 2வது பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு கீழ் இருக்கிற வசனம், அந்த 7வது வசனம், 8வது அதிகாரம் எபிரேயர் 7வது வசனம். இந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. இங்கே முதலாம் உடன்படிக்கை 2ஆம் உடன்படிக்கை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. முதலாம் உடன்படிக்கை பிழை இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அதனுடைய பொருள் பிழை அல்ல. ஏன்னா தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை எப்பொழுதுமே அது பிழையாக இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களோடு தான் தேவன் முதலாக இந்த முதலாம் உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையிலே எந்த விதமான பிழையும் இருக்காது. அதனுடைய பொருள் என்னன்னா, முதல் உடன்படிக்கையிலே பிழை இல்லாதிருந்ததானால் அப்படின்னா என்னன்னா, அந்த முதல் உடன்படிக்கையானது ஏதோ ஒன்றை செய்திட முடியல, ஏதோ ஒன்று அதனால் செய்திட முடியல. அதனால தான் 2ஆம் உடன்படிக்கைக்கு தேவன் 2ஆம் உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை உண்டானது. முதல் உடன்படிக்கையே எல்லாவற்றையும் செய்திருக்குமானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு அவசியம் இருந்திருக்காது. ஆகவே அங்கே முதலாம் உடன்படிக்கை பிழை இருந்தது என்று சொன்னால் பிழை அல்ல, ஏதோ ஒன்றை அது செய்திட முடியல. ஆகவே தான் தேவன் 2ஆம் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். 2ஆம் உடன்படிக்கையை தான் புது உடன்படிக்கை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். நீங்கள் அந்த அதிகாரம் முழுக்க வாசித்தீங்கன்னா அதில் புது உடன்படிக்கை என்ற வார்த்தையை நீங்கள் படிக்க முடியும். 2ஆம் உடன்படிக்கை புது உடன்படிக்கை ஆனதுனால முதலாம் உடன்படிக்கை பழசாயிடுச்சு. அதான் அதனுடைய பொருள். ஏன் அதை நாம் பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம்னா, 2ஆம் உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஆனதுனால முதலாம் உடன்படிக்கையானது பழையதாகி போயிடுச்சு. கடைசி வசனம் அதில் 8:13 நாம் படிக்கிறோம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது,
உருவழிந்து போக காலம். அது எழுதும்போது சொல்றாரு அது உருவழிந்து போக காலமாக இருக்கிறது என்று. அது நீக்கப்பட்டுச்சு, அது மாற்றப்பட்டுச்சு அந்த முதலாம் உடன்படிக்கை. அதை குறித்து தான் நான் உங்களோடு தெளிவாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். நீங்க இதை ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். முதலாம் உடன்படிக்கையில தேவன் ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக கட்டளைகளை கொடுத்திருந்தார். குறிப்பா 10 கட்டளைகளை கொடுத்திருந்தார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது முதலாம் உடன்படிக்கையில் இருந்த கட்டளைகள், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகள். ஆனால் நாம் பார்க்கிறோம், அந்த கட்டளைகளை ஒருவர் கூட முழுமையாய் கீழ்ப்படிந்திட முடியல. அப்படின்னா ஒருத்தர் கூட பரிசுத்தமாய் வாழ முடியல. எல்லாருமே பாவம் செய்தார்கள். ஏன் ஜனங்களை வழிநடத்துகிற ஆசாரியர்கள் கூட பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டிய ஆசாரியர்கள் தங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர்கள் பலி செலுத்த வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அங்கிருந்த ஆசாரியர்கள் எல்லாருமே பலவீனமான ஆசாரியர்கள். அங்கே அந்த கட்டளையை கீழ்ப்படியறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஒருவரால் கூட அதை முழுமையாய் கடைபிடித்திட முடியல. இதை கடைபிடிச்ச ஒரு ஆள் கூட, ஒரு முன்மாதிரியா அங்க யாருமே இல்லை. ஒரு ஆசாரியர் கூட முன்மாதிரியா இல்லை. ஜனங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து இதை முழுமையாய் கடைபிடித்த ஒரு மாதிரி யாருமே அங்க இல்லை. ஏன் ஜனங்கள் இதை கடைபிடிக்க முடியல? இதை ஏன் கடைபிடிக்க முடியலன்னா, தேவன் கட்டளையை கொடுத்தாரு. ஆனா கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கல. இருதயத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளக் கூடாது இருந்தது. தேவன் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பல, இருதயத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே யாராலுமே அதை முழுமையாய் கடைபிடிக்க முடியல. நமக்கு தெரியும், அந்த கட்டளைகள் 9 கட்டளைகள் வெளிப்பிரகாரமான கட்டளைகள், ஒரு கட்டளை இருதயத்தோடு சம்பந்தப்பட்ட கட்டளை. 10வது கட்டளை என்பது உள்ளான கட்டளை. 9 கட்டளைகள் என்பது வெளிப்பிரகாரமான கட்டளை. சோதிக்கப்படும் பொழுது யார் வேணாலும், பழைய உடன்படிக்கையில் இருந்த எல்லாருமே சோதிக்கப்படும் பொழுது அந்த உள்ளான பாவம் அவர்களை மேற்கொண்டு விடுகிறது. வெளிப்பிரகாரமாக அதை கடைபிடிக்க நேர்ந்தாலும் உள்ள இருக்கிற அந்த பாவமானது, இச்சையானது, அந்த மாம்சத்தின் இச்சையானது, உள்ள இருதயத்தின் பாவமானது அது ஜனங்களை மேற்கொண்டு விடுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அத்தனை ஜனங்களும் பாவத்தை மேற்கொள்ள முடியல. உள்ளாக பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியல. எல்லாருமே பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டார்கள். எல்லாருமே பாவம் செய்தார்கள். காரணம், அவர்களாகவே அதை கடைபிடிக்க வேண்டி இருந்தது. அவர்களை சார்ந்தே, அவர்களுடைய சுயபலத்திலேயே அவர்களே அதை செய்ய வேண்டியது இருந்தது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படாதனால, அவர்களாகவே அதை செய்ய வேண்டி இருந்ததுனால அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்களால் இருதயத்தின் பாவத்தை மேற்கொள்ள முடியல. அவர்களுடைய சொந்த பலன் பிரயோஜனமற்றதாய் போய்விட்டது. அவர்களுடைய சுயத்தினாலே அதை மேற்கொண்டிட முடியல. ஆனா வெளிப்பிரகாரமா இருக்கிற கட்டளைகளை ஒருவன் கடைபிடித்திட முடியும். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு வாலிபன் வந்தான். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மார்க்கு 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் பிரமாணத்தை பின்பற்றுகிறவன் நினைத்து கொண்டிருந்தான், தன்னுடைய சுயத்தினாலே, தன்னுடைய சுய கிரிகளினாலே கடைபிடித்த அந்த கட்டளைகளை அவன் மேன்மையாய் எண்ணிக்கொண்டிருந்தான். இதை வைத்துக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்து விடும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆகவே அவன் ஆண்டவரிடத்துல அவன் எவ்வளவு பக்தியா இருந்தான் பாருங்க.
எவ்வளவு பக்தியா இருந்தான்னு பாருங்க. ஒரு பிரமாணத்தை பின்பற்றினவன், சுயத்தினாலே சுய கிரியைகளை செய்த ஒரு மனுஷன் எவ்வளவு பக்தியா இருந்தான்னு பாருங்க. ஓடி வந்தான், அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவன் கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை. ஓடி வந்து முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவன் வேணும்னு சொன்னவர் நீங்கெல்லாம் பார்த்துருந்தா, ஆஹா எவ்வளவு பக்தியான ஆளை நாம் எங்கேயுமே பார்க்க முடியாதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க. ஆனா இவ்வளவு பக்தியான ஆள் கடைசியில் திரும்பி போயிட்டாரு. அவர்கிட்ட ஏன்னா அவர் பிரமாணத்துக்கு கீழாக இருந்தார், பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருந்தார். அவர் வந்து கேட்கிறார் நித்திய ஜீவன் வேணும்னு. அப்ப ஆண்டவர் அவர் இப்போ நம்ம இடத்துல கேட்டா நித்திய ஜீவனுக்கு என்ன வழின்னு கேட்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசியுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லிடலாம். ஆனா அப்ப சொல்ல முடியாது. அப்ப வந்து பிரமாணத்தை பின்பற்றுகிறவனா இருந்தான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, நீ வந்து பிரமாணத்தை பின்பற்றுக்கணும், அந்த பரவல கட்டளைகளை எல்லாம் நீ கடைபிடித்தாயான்னு கேட்கிறாரு. நம்ம இங்க பார்க்கிறோம் 19வது வசனத்துல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி. ஏன்னா இதெல்லாம் மேல இருந்த காரியங்கள்ல இருந்து கண்டினியூஷன் தான் இது ரொம்ப முக்கியமானது என்பதற்காக இதை ஆண்டவர் சொல்றார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். சிறு வயதிலிருந்து இந்த கற்பனைகளை எல்லாம் அவன் கை கொள்றான். ஆனா ஒரு கற்பனை மட்டும் ஆண்டவர் கேட்கல, இச்சியாதிருப்பாயாகன்றதை மட்டும் கேட்கல. ஏன்னா யாருமே அந்த கட்டளையை கடைபிடிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை கடைபிடிப்பாங்கன்றதுக்காக அதை கொடுக்கல. அதை ஏன் கொடுத்தாருன்னு சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இச்சியாதிருப்பாயாகன்ற உள்ளாக இருதயத்திலே பாவம் செய்யாத வாழ்க்கையை யாராலுமே வாழ்ந்திட முடியாது. உள்ளான பாவத்தினால் எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டார்கள். உள்ளான பாவம் மிக வலிமையானது, இச்சை என்பது அவ்வளவு வலிமையானது. அதற்கு நம்முடைய மாம்ச பலன் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது. அதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை அருளப்படாததினாலே எல்லாருமே இந்த பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த மனுஷன் எப்படியோ தன்னுடைய சொந்த பலத்துல எல்லாத்தையுமே கடைபிடிச்சிட்டாரு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஒரே ஒரு கற்பனையை மட்டும் ஆண்டவர் கேட்கல. என்ன அந்த கற்பனை? இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனையை ஆண்டவர் அவனிடத்துல கேட்கல. தண்ணி பிரதர். கேட்கல. ஏன்னா அதை அவன் கடைபிடிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அதை கேட்கல. அதுக்கு பதிலாக வேற ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு? உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்து எல்லாத்தையும் தடுத்திருக்கு. அதை கீழே வாசிக்கிறோம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இங்க என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் நான் கடைபிடிச்சேன்னா, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவன் இச்சியாதிருப்பாயாக என்ற கட்டளையை அவனால் கடைபிடிக்க முடியாது. அவன் கடைபிடிக்கல. அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திற்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்றார். எல்லாத்தையும் வித்து கொடுன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க செஞ்சிருவீங்களா? யாருமே செய்ய மாட்டோம். ஏன் இதற்காக இந்த கேள்வியை கேட்டார்னா, உன்னுடைய சுய கிரிகளினாலே நீ நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னால எல்லாம் முடியும் நினைச்ச, ஆனா இந்த ஒரு காரியத்தை உன்னால என்ன பண்ண முடியல. உன்னால முடியாது என்பதை காண்பிப்பதற்காக உன்னுடைய சுய கிரிகளினாலே இந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எவ்வளவுதான் கொலை செய்யாமல் வாழ்ந்தாலும், நீ எவ்வளவுதான் விபச்சாரம் செய்யாமல் வாழ்ந்தாலும், நீ எவ்வளவுதான் களவு செய்யாமல் வாழ்ந்தாலும், நீ எவ்வளவுதான் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணினாலும், இந்த எல்லா கட்டளையும் நீ கனம் பண்ணினாலும், எல்லா கட்டளையும் நீ கீழ்ப்படிந்தாலும், 9 கட்டளைகளை நீ கீழ்ப்படிந்தாலும் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. நித்திய ஜீவன் என்பது விசுவாசத்தினாலே கிடைக்கிறது, சுய கிரிகளினாலே கிடைக்கிறது இல்லை. அது நாமவே நம்மை சார்ந்து கொண்டு செய்கிற செய்களினாலே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ண மாட்டாரு,
தரமாட்டார். ஸோ அவன் எப்படி வந்தான்? வரும்போது ரொம்ப பக்தியா வந்தான், முட்டி போட்டான், அருமையான ஒரு ஆவிக்குரிய கேள்வியை கேட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க. 22வது வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். வரும்போது சந்தோஷமா வந்தான், போகும்போது துக்கமா போயிட்டான். எனக்கு அன்பானவர்களே, சுயக்கிரிகளினாலே நீ நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. தேவன் எதற்காக அப்போ அந்த கட்டளைகளை கொடுத்தார்? கடைபிடிக்க முடியாதுன்னு தெரியும், அவங்களால இதை பூர்ணமாய் கடைபிடிக்க முடியாதுன்னு தெரியும், இந்த கட்டளைகளை மீறுவாருங்கன்னு தெரியும், பாவம் செய்வாங்கன்னு தெரியும். தேவன் பாவம் செய்யணும்னு தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனால் பழைய உடன்படிக்கையிலே பாவம் செய்வதற்கு தேவன் அனுமதித்தார். ஏன்? அவர்கள் அப்பதான் தாழ்மையாவாங்க, அவர்கள் எவ்வளவு பெருமை உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்வாங்க. என்னுடைய பலத்தினாலே இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாது என்பதை உணர்ந்து கொள்வாங்க. என்னுடைய பலன் இதற்கு பிரயோஜனமற்றது. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு எதற்கு அவங்களுக்கு இந்த கட்டளைகள் கொடுத்தார்? நான் சொல்லட்டுமா? எல்லா ஜனங்களை போலதான் அவங்க ஆண்டவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் பெருமையாயிடக்கூடாது, நாங்க நல்லவர்கள், எங்களிடத்துல ஏதோ நல்லது இருக்குது, அதனாலதான் நாங்க எங்க ஆண்டவர் விசேஷமா தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு மற்றவங்களை அற்பமா எண்ணக்கூடாது. மற்றவர்களை போலதான் நாங்களும் என்று சொல்லி அவர்கள் தாழ்மையாய் இருப்பதற்காகத்தான் இந்த கட்டளையை கொடுத்தார். ஏன்? இந்த கட்டளையை கொடுக்கும் பொழுது இதை அவர்களால் கடைபிடிக்க முடியாது, மீறுவாங்க, பாவம் செய்வாங்க. பாவம் செய்யும் போது எல்லா ஜனங்களை போலதான் நாங்க விசேஷமானவர்கள் ஒன்றில்ல. கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் எங்களை என்ன பண்ணாரு? புறஜாதிகளுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா தேவன் இந்த கட்டளைகளை கொடுத்த நோக்கம் என்ன? புறஜாதிகளை போலதான் நீங்களும். இந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்ளாத புறஜாதிகளை நீங்களும் ஒண்ணு. நான் உங்களை இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்ன பண்ணேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ தாழ்மையா இருக்கணும். நீ மற்றவர்களோடு உன்னை பார்த்து புறஜாதி மக்களை பார்க்கும் பொழுது அவர்களை விட நான் ஒரு விசேஷித்தவன் என்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. அவர்களும் நாங்களும் ஒன்று. தேவனுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே தேவன் எங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவர்களை தாழ்மைப்படுத்துவதற்காக, அவர்களை பூஜ்யமாக்குவதற்காக, நீங்கள் ஒன்றுமில்லை என்பதை காண்பிப்பதற்காக, உங்களுடைய சக்தி, உங்களுடைய பலன், உங்களுக்குரிய எதுவும் இதற்கு பயன்படாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் என்ன பண்ணாரு? இந்த கட்டளைகளை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள் முழுக்க பாவம் செய்ததெல்லாம் எதனால? எப்பொழுதெல்லாம் அவர்கள் விசுவாசத்தை விட்டு தங்களை தாங்களே சார்ந்து கொண்டார்களோ, எப்பொழுது அவர்கள் தங்களை குறித்து பெருமையானார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். சுயம், ஆதாமிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சுயம் அப்படியே தொடருது. ஆதாம் எப்படி தன்னைத்தானே சார்ந்து கொண்டு தேவனை விட்டு விலகினானோ, அதே போல உங்களை நீங்களே சார்ந்து கொள்வதினால் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை உங்களால் வாழ்ந்திட முடியாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் என்ன பண்ணாரு? அந்த கட்டளைகளை கொடுத்தார். தாவீது ஏன் பாவம் செய்தார்? பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் ஏன் பாவம் செஞ்சாங்க? தேவனுடைய மனுஷங்கள்லாம். ஏன்னா தாவீது ராஜாவாயிட்ட உடனே ராஜாவாயிட்டன்ற பெருமை வந்துருச்சு. தன்னை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டான். இந்த நான் என்ற ஒரு கர்வம் வந்துருச்சு. வந்ததுனாலே தேவன் பாவம் செய்வதற்கு அனுமதித்தார். அவனை தாழ்த்தினார், அவனுடைய பெருமையை உடைத்தார். உன்னால் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாது என்பதை அவனுக்கு உணர்த்தினார். அவன் மனம் கசந்தான். ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்புக்காக அவன் ஜெபித்தான். சங்கீதம் 51வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தாவீது தன்னுடைய பாவத்தை குறித்து எவ்வளவாய் மனம் கசந்தான் என்பதை நாம் அங்கு பார்க்க முடியும். தேவனை நோக்கி எப்படியாய் தான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஓகே, எனக்கு அன்பானவர்களே, இந்த முதலாம் உடன்படிக்கை என்ன செஞ்சிட முடியல? ஜனங்களை உள்ளாக இருதயத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அந்த கட்டளைகளை என்ன பண்ண முடியல? உதவி செஞ்சிட முடியல.
வெளிப்பிரகாரமாய் வாழ்வதற்கு அவைகள் உதவி செய்தது. நாம் நியாயப்பிரமாண அந்த வாலிபன் வந்து சொன்னான் இல்லையா, அவன் 9 கட்டளைகளையும் கை கொண்டவன். அவனுடைய சொந்த பலத்திலே எப்படியாகிலும் அந்த 9 கட்டளைகளை என்ன பண்ண முடியும்? கை கொண்டு விட முடியும். ஆனால் உள்ளான கட்டளையை உன்னுடைய எந்த பலத்தினாலும் என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. இப்போ முதலாம் உடன்படிக்கை பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல, உதவி செய்திட முடியல. முதலாம் உடன்படிக்கையில பாவம் செய்யாமல் வாழ்ந்த மாதிரி யாருமே அவர்களுக்கு இல்லை. ஒருவர் கூட நான் பாவம் செய்யாமல் வாழ்கிறேன், என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்ல முடியல. மோசே சொல்ல முடியல, யாருமே சொல்ல முடியல, ஆசாரியர்கள் சொல்ல முடியல, என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்? யாருமே பாவம் செய்யாத ஒரு மாதிரி பழைய ஏற்பாட்டிலே ஒருவர் கூட கிடையாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுக்கப்படலை. அங்க இருக்கிற ஆசாரியர்கள் பலவீனமானவர்கள். அவர்கள் தங்களை தாங்களே சார்ந்து கொண்டு இந்த பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த கட்டளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் 2ஆம் உடன்படிக்கை அப்படி கிடையாது. அதனாலதான் இது விசேஷித்த உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்குது. 2ஆம் உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா, முதல் உடன்படிக்கையிலே என்ன செய்ய முடியலையோ அதை 2ஆம் உடன்படிக்கையிலே அதை செய்யக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ஜனங்களிடத்தில் அதிகமான பணங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், கனத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், மரியாதையை பெற்றுக் கொள்கிறார்கள், மதிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள், ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். முதலாம் உடன்படிக்கை செய்ய முடியாததை 2ஆம் உடன்படிக்கை செய்கிறபடினாலே தான் இந்த உடன்படிக்கைக்கு பேர் என்ன பேரு? விசேஷித்த உடன்படிக்கை. அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இதுதான் 2ஆம் உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஜனங்கள் எதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்படலையோ அதிலிருந்தெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜனங்களை என்ன பண்றாரு? விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், ஆண்டவரிடத்துல வாங்கள், உங்கள் நோய்களிலிருந்து விடுதலையாக்குவார், உங்கள் கடன்களிலிருந்து விடுதலையாக்குவார், உங்களுடைய தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுடைய நோக்கம் உள்ளான இருதயத்தின் பாவங்களிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் வந்தார். உள்ளான இச்சையிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் வந்தார். உள்ளான பண ஆசையிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் வந்தார். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாம்சத்துல எல்லா பாவமும் குடிகொண்டிருக்கிறது. எப்போது தெரியும்னா, நீ சோதிக்கப்படும் போதுதான் உள்ள இருக்கிற பாவம் என்ன பண்ணும்? வெளியே வரும். நீ சோதிக்கப்படாத வரைக்கும் நீ ஒரு பக்திமான், நீ ஒரு பரிசுத்தவான். ஆனால் உன்னிடத்துல பணம் வரும் பொழுது, உன்னிடத்துல வேலை வரும் பொழுது, உன்னிடத்துல ஆஸ்திகள் வரும் பொழுது நீ சோதிக்கப்பட்டு தேவன் முக்கியமா இருக்காரா, பரிசுத்தமான வாழ்க்கை முக்கியமா இருக்கா, இருதயத்தின் பரிசுத்தம் முக்கியமா இருக்கா, பணம் முக்கியமா இருக்கிறது என்பது வெளிப்பட்டு விடும். ஏன்னா சோதிக்கப்படும் பொழுதுதான் எல்லாருமே பாவம் செய்தார்கள். ஆதாம் ஏன் பாவம் செய்தார்? சோதிக்கப்பட்ட போது. தாவீது ஏன் பாவம் செய்தார்? அழகான ஸ்திரீ குளிக்கிறத மேல இருந்து பார்த்து சோதிக்கப்பட்டார். சிம்சோன் ஏன் சோதிக்கப்பட்டார்?
எல்லா ஜனங்களும் ஏன் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்து சோதித்தார்? எல்லா சோதனையுமே நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், உங்களால் பாவம் செய்ய மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ தெரியாது, உங்களால் முடியாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் தேவன் முதலாம் உடன்படிக்கை கொடுத்தார். இரண்டாம் உடன்படிக்கை எது கொடுத்தார்? இந்த இடத்துல இருக்குது. மோசேயின் நியாயப்பிரமாணம் எதிலிருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலை ஆக்கலையோ அதிலிருந்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? விடுதலையாக்கப்படுவார். இன்னும் இந்த விசேஷ உடன்படிக்கை குறித்து இன்னும் சில நல்ல ஒரு அற்புதமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். மறுபடியும் நீங்கள் எபிரேயர் புத்தகத்துக்கு போவோம். எபிரேயர் 8வது அதிகாரம் நான் வாசித்த 6வது வசனத்தில் இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் 7வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார்னு எழுதப்பட்டிருக்குது. பிணையாளின்னா என்ன? கேரண்டி, உத்தரவாதம் அளிப்பவர். அங்கே யாரும் உத்தரவாதம் தர முடியாது. நான் இதை வாழ்ந்தேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி அங்கே யாரும் உத்தரவாதம் இல்லை. எந்த ஆசாரியர்களும் சொல்ல முடியாது, மோசே சொல்ல முடியாது. எவ்வளவு அருமையாய் வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் கூட அதற்கு உத்தரவாதி அளிக்க முடியாது. அங்கே கேரண்டி இல்லை, அங்கே ஷூரிட்டி இல்லை, அங்கே செக்யூரிட்டி இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. ஆனா புது உடன்படிக்கைக்கு ஆசாரியர் யாரு? பிரதான ஆசாரியர். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர்? நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 26வது வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்திருக்கிறவருமாகிய இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். நமக்கு முன்மாதிரி யாரு? மோசஸ் அல்ல, ஆபிரகாம் அல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒருவர் கூட நம்முடைய மாதிரிகள் அல்ல. ஏன்? அவர்கள் எல்லாருமே பாவம் செய்தார்கள், எல்லாருமே பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டார்கள். காரணம் பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படலை. முன்மாதிரி, பாவம் செய்யாத முன்மாதிரி அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படலை. ஆனா புது உடன்படிக்கை அப்படி இல்லை. புது உடன்படிக்கையில பாவம் செய்யாத ஒருத்தர் நமக்கு ஆசாரியரா இருக்கிறாரு, குற்றமற்றவர் நமக்கு ஆசாரியரா இருக்கிறாரு, பாவம் செய்யாதவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் சொல்ல முடியும், என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லி. அவரை தவிர என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்றதுக்கு ஒருவராலும் முடியாது. இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்துவே மத்தியஸ்தரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே உத்தரவாதி அளிக்கக்கூடியவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே கேரண்டி கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இதுக்கு செக்யூரிட்டி, இயேசு கிறிஸ்துவே இதுக்கு ஷூரிட்டி, இயேசு கிறிஸ்துவே இதுக்கு மீடியேட்டர். இவர் பிரதான ஆசாரியர். இவர், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இவர் எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியுமா? நம்மை போலவே சோதிக்கப்பட்டார், தாவீதை போலவே சோதிக்கப்பட்டார், இஸ்ரேல் ஜனங்களைப் போலவே சோதிக்கப்பட்டார், ஆதாமை போலவே சோதிக்கப்பட்டார். ஆனால் சோதிக்கப்பட்ட இவர் ஒரு பாவம் கூட செய்யவில்லை. ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு? நம்மை போல. நான் வாசிக்கிறேன், எழுங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த இடத்துல பாவம் இல்லாதவர்னு போட்டிருக்கு. அது அதனுடைய தமிழ் பொருள் அதல்ல, பாவம் செய்யாதவர். வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, என் கையில ஒரு வேதம் இருக்கு, இந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க எடுத்து வாசிங்க. அப்புறமா இந்த டிரான்ஸ்லேஷன்ல அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவராக இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும்.
நமக்குள்ள பாவம் இருக்கு, ஆனா அவருடைய மாம்சத்துல பாவம் இல்லை. ஆனால் அவருக்கு சுயசித்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி ஆதாம் பாவம் செய்யாத போது அவனுக்கு சுயசித்தம் இருந்து அதை அவன் தவறாக பயன்படுத்தினானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் தனக்கு கொடுக்கப்பட்ட சுயசித்தத்தை தவறாக பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யல. தன்னுடைய சுயசித்தத்தை மரணத்துக்கு கொடுத்தார். தன்னுடைய சுயசித்தத்தை சிலுவைக்கு கொடுத்தார். தேவனுடைய சித்தத்தையே அவர் விரும்பினார். தேவனுடைய சித்தத்தையே அவர் செய்தார். அவ்வளவாய் தேவனை நேசித்தார். அவ்வளவாய் தேவனை நேசித்தார். அவ்வளவாய் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். ஆகவே அவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அப்படியே 100க்கு 100 தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒருவர் இருப்பாரானால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லியிருக்கு, உங்களை போல என்ன போலவே அவர் சோதிக்கப்பட்டார். நாம் சோதிக்கப்படும் போது நமக்குள்ள இருக்கிற சுயம் தூண்டப்படுகிறது. ஆனால் அவர் சோதிக்கப்படும் போது அவருக்குள் இருந்த சுயசித்தம் தூண்டப்படுகிறது. நமக்கு ஆதாமின் மூலமாக சுயம் நம்முடைய மாம்சத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அவருக்கு சுயசித்தம் இருந்தது. அந்த சித்தத்தை ஒரு காலம் சுயத்திற்கோ சுயசித்தத்திற்கோ அவர் என்ன பண்ணல, கீழ்ப்படியல. பழைய உடன்படிக்கை முழுவதும் ஜனங்கள் சுயத்தை சார்ந்து கொண்டதனாலேயே அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். எப்பொழுதெல்லாம் விசுவாசமா இருந்தார்களோ அப்போதெல்லாம் அவன் செய்யாமல் இருந்தார். எப்பொழுதெல்லாம் ஒரு பெருமை அவர்களுக்கு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் எப்பவுமே சுயம் என்பது பெருமையோடு சேர்ந்தது. உங்களுக்கு தெரியுமா, முதல்ல பாவம் செய்தவன் யார்? தேவனுடைய தூதன். அவன் இருதயத்திலே ஒரு பெருமையுள்ளவனாக இருந்தான். அவன் என்ன சொன்னான்? நான் வானத்துக்கு ஏறுவேன். அந்த பெருமை எப்பொழுதுமே சுயத்தோடு சம்பந்தப்பட்டது. எங்க பெருமை இருக்கிறதோ அங்கே சுயம் இருக்கிறது. எங்க தாழ்மை இருக்கிறதோ அங்கே சுயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டதனால இவரால நமக்கு பாவம் செய்யாமல் வாழ்ந்திட உதவி செய்திட முடியும். வேற யாருமே நமக்கு உதவி செய்திட முடியாது. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மோசே உங்களுக்கு பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு உதவி செய்திட முடியாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் உங்களை பாவம் செய்யாமல் வழிநடத்திட முடியாது. யார்தான் நாம் பாவம் செய்யாம நம்மை பாவத்திலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் யாரால செய்திட முடியும்? இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான். ஏனென்றால் அவரும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவராக இருந்ததுனால அவர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? உதவி செய்திடும். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை விட தம்மை விசுவாசித்த ஜனங்களுக்கு, தம்மை பின்பற்றின ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, சீடர்களுக்கு, தம்மை பின்பற்றியவர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் பல மடங்கு மேன்மையானது. பல மடங்கு மேன்மையானது. அவைகள் எல்லாமே உள்ளாக பரிசுத்தமாய் வாழக்கூடிய கட்டளைகள். எதுவுமே வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாய் வாழ்கிற கட்டளைகள் அல்ல. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தப்போ அவரை விசுவாசித்த ஜனங்களுக்கு அவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் உள்ளான கட்டளைகள். இருதயத்திலே தூய்மையாய் வாழக்கூடிய கட்டளைகள், இருதயத்திலே பாவம் செய்யாமல் வாழக்கூடிய கட்டளைகள், இருதயத்திலே பாவத்தை மேற்கொண்டு வாழும்படியான கட்டளைகள். ஆனால் ஒன்று, ஆண்டவர் என்னதான் அந்த கட்டளைகளை கொடுத்தாலும் அந்த ஜனங்கள் ஒருத்தர் கூட அதை கடைபிடிக்க முடியல. தெரியுமா? அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வீழ்ச்சி அடைந்தார்களோ அதே போல தம்மை பின்பற்றின ஜனங்களும் வீழ்ச்சி அடைந்தார்கள். பேதுருவை குறித்து நமக்கு நல்ல தெரியும். பேதுரு சொன்னான், நான் உம்மோடு கூட மரிக்கவும் உமக்காக நான் உம்மை பின்பற்றி வரவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவன் தன்னுடைய மாம்சத்தை குறித்து அவனுக்கு தெரியல. தன்னால முடியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தான். தன்னிடத்துல ஏதோ ஒரு நல்லது இருக்குதுன்னு நினைச்சு கொண்டிருந்தான். தன்னுடைய சுயத்தை அவன் அவ்வளவாய் நம்பிக்கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், அப்படியா? நீ எனக்காக வாழ்வியா?
உம்மால எனக்காக வாழ முடியுமா? எனக்காக உம்மால வாழ்ந்துட முடியுமா? சரி பொறு, சாத்தான் கொஞ்சம் உத்தரவு கேட்டுன்னு இருக்கிறான், அவனை கொஞ்சம் அனுமதிக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ணுறன்றத தேவன் ஒரு சோதனையை அனுமதிச்சார். அந்த சோதனையில் அவன் என்ன பண்ணான்? வீழ்ச்சி அடைஞ்சான். காரணம், அவனுடைய சொந்த பலத்தினாலே தேவனுக்கென்று பரிசுத்தமாய் நம்மால் வாழ்ந்திட முடியாது என்பதை கற்றுக் கொடுத்தார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் இவர்களையும் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அந்த பூமிக்கு வந்தப்போ தம்முடைய ஜனங்களை எப்படி தெரிந்து கொண்டார்? புறஜாதிகளை விட இஸ்ரேல் ஜனங்கள் மேன்மையானவர்கள் அல்ல, அவர்களும் நீங்களும் ஒன்றே. அதே போலதான் இயேசுவை விசுவாசித்த ஜனங்களும் நீங்களும் மற்றவர்களும் ஒன்றல்ல, நீங்களும் மற்றவர்களும் வேறல்ல, ஒன்றுதான். நானா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கிருபையினால உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய இரக்கத்தினால உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ பெருமையாயிருப்பாயானால் உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாது. மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் உன்னால் இந்த வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது? கடைபிடிக்க முடியாது என்பதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதே பாடத்தை தம்மை விசுவாசித்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன அந்த பாடம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அந்த பாடம் தெரியுமா? யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுதாங்க இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் அந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. என்னாலே அல்லாமல் உங்களால ஒன்றும் செஞ்சிட முடியாது. எனக்காக நீங்க வாழ்ந்துருவீங்களோ? உங்களால் வாழ முடியாது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் சோதனைகளை அனுமதித்தார், கஷ்டங்களை அனுமதித்தார், துன்பங்களை அனுமதித்தார், பாடுகளை அனுமதித்தார். இவைகளின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அவராலே அல்லாமல் என்னால் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதே பாடம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்து என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதே பாடத்தை இந்த பூமிக்கு வந்த போதும் தம்மை விசுவாசித்த ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? அதே பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அவங்களுக்கு ஒன்று சொன்னார், பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் போய் காத்திருக்கணும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் எனக்காக நீங்கள் வாழ்ந்திடது முடியாது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் எனக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது என்பதை கற்றுக் கொடுத்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்ட போதுதான் ஆண்டவருடைய கட்டளைகளை முழுமையாய் அவர்களால் கை கொண்டிட முடிந்தது. ஆண்டவரை முழுமையாய் அவர்களால் நேசித்திட முடிந்தது. ஆண்டவருடைய சித்தத்தை அவர்களால் செய்திட முடிந்தது. காரணம், பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது அவர்களால் தேவனுக்கென்று வாழ்ந்திட அவர்களால் முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே தேவன் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்க வாழ்க்கையில தேவன் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? எதற்காக வியாதிகளை அனுமதிக்கிறார்? எதற்காக கஷ்டங்களை அனுமதிக்கிறார்? எதற்காக தோல்விகளை அனுமதிக்கிறார்? எதற்கு துன்பங்களை அனுமதிக்கிறார் தெரியுமா? ஒரே ஒரு பாடம்தான், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செஞ்சிட முடியாது. இந்த பாடத்தை யார் கற்றுக்கொள்கிறோமோ அவர்களே தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். அவர்களுக்கே உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வெளியில் வரும். அவர்களுடைய சுயம் உடைக்கப்படாமல் ஒரு காலம் உள்ள இருக்கிற ஜீவ ஊற்று என்ன பண்ணாது? புறப்பட்டு வராது. மோசே கன்மலையை அடித்த போது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்தது. அதே போல உனக்குள்ளாக அந்த ஊற்று இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் மனம் திரும்பினீர்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களுக்குள்ளாக அந்த ஊற்று இருக்குது. அந்த ஊற்று உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமானால் கண்மலையாகிய உன்னுடைய இருதயம், கண்மலையாகிய உன்னுடைய சுயம், கண்மலையாகிய நீ உடைக்கப்பட வேண்டும். நீ ஒன்னு இல்லைன்ற இடத்துக்கு வரணும். நீ பூஜ்ஜியன்ற இடத்துக்கு வரணும். என்னால் அவருக்கு பயன்பட முடியாது என்ற இடத்துக்கு வரணும். நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் என்ற இடத்துக்கு வரணும்.
நான் அவருக்கு பிரயோஜனமற்றவன் என்ற இடத்துக்கு வரணும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டீர், உம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சித்தீர், உம்முடைய கிருபையினாலே என்னை உம்முடைய பிள்ளையாக்கி இருக்கிறீர். ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கிற ஜீவ ஊற்று புறப்பட்டு வர வேண்டுமானால் நீ உடைக்கப்பட வேண்டும். இதை தவிர மாற்று வழி இந்த கிறிஸ்தவத்திலே வேற கிடையாது. நீங்கள் ஜெபிக்கலாம், பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்கலாம், தவறில்லை. ஆனால் நீ உடைக்கப்படாத வரைக்கும் உனக்குள் இருக்கிற ஊற்று புறப்பட்டு வெளியே வராது. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தையே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோது தம்மை பின்பற்றின ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இதே பாடத்தை தேவன் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பாடத்தை எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாய் தேவனுடைய கரத்திலே பயன்படுகிற கருவிகளாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களை கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவர் கட்டுவார். உங்களை கொண்டு கர்த்தருடைய ஜீவனை மற்ற ஜனங்களுக்குள்ளாக பாய்ச்சுவார், மற்றவர்களை உயிர்ப்பிக்க செய்வார், மற்றவர்களை தூக்கி எடுப்பார். ஆகவே பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எவ்வளவு விசேஷமானது என்பதை உங்கள் கண்கள் பார்த்துதா? புதிய உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை என்று சொல்லுகிறோமே, எவ்வளவு மேன்மையானது என்று உங்களுக்கு தெரியுமா? சகோதரனே, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக அர்ப்பணி. ஆண்டவரே, வெளியில் இருக்கிற புறஜாதியை காட்டிலும் நான் மேலானவன் அல்ல. அவர்களுக்கு என்ன மாம்சம் இருக்கோ அதே மாம்சம் தான் எனக்கு. அவர்களால் என்ன பாவங்களை செய்திட முடியுமோ அதே பாவங்களை நானும் செய்திட முடியும். அவர்களுக்கும் அவர்கள் வேற, நான் வேற அல்ல. என்னை நீ தெரிந்து கொண்டிருப்பது உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா இருப்பதோடு நான் நிறுத்தி கொள்ளக்கூடாது. எனக்குள் இருக்கிற ஜீவன் அடுத்தவர்களுக்கு பாய்ந்து செல்ல வேண்டும். அடுத்தவர்களுக்கு அந்த ஜீவன் போனோம். எனக்குள்ள இருக்கிற ஜீவனை அடுத்தவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உடைக்கப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பைபிள் காலேஜ் தேவையில்லை, உங்களுக்கு பிடிஎச் சர்டிஃபிகேட் தேவையில்லை, உங்களுக்கு லத்தீன் மொழி படிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு கிரேக்க மொழி படிக்க தேவையில்லை, நீங்கள் வேத புலமையாளர்களாக இருக்க தேவையில்லை. நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தால் போதும். தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்திட முடியும். தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபையை அவரால் கட்டிட முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.